டயட்னு சொன்னாலே ஐயோ எக்ஸ்பென்ஸான ஃபுட் மாதிரி தான் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் நிறைய பேர் ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. அதுக்கு காரணம் நிறைய சோஷியல் மீடியாஸ். ஏன்னா இப்போது டயட்டிஷியன் கோர்ஸ் முடிக்காதவங்க கூட டயட்டிஷியனாக தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க பப்ளிக்கில். ஸோ முக்கியமானது வந்து என்னென்னா, எடுத்த உடனே டாப்பில் எடுத்த உடனே ஒரு 4-5 வெஜிடபிள்ஸ் வந்துடும். ஸோ ப்ராக்கலி வரும், எல்லாம் இப்படி ஜஸ்ட் வந்து பார்த்தோன்னே இந்த வெஜிடபிள்ஸ்லாம் இதெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம கத்திரிக்காய் வெண்டைக்காலாம் வரலையேங்கிற மாதிரி ஆகிடும். வெயிட் கெயின் வெயிட் லாஸ்ன்றது அவங்கவுங்க டிசைட் பண்ணுறதா இருக்கும். மற்றது எல்லாமே இப்போ டிசீஸ் பேஸில் வர டயட் தான். ஒரு பர்சனுக்கும் இட் வில் டிஃபர். விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். உணவியல் மற்றும் ஊட்டச்சத்து குறித்த நமது கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க வருகிறார் இத்துறையில் அனுபவம் வாய்ந்த ஊட்டச்சத்து நிபுணர் மற்றும் வாழ்வியல் ஆலோசகர் டாக்டர் தீபா அவர்கள். ஹலோ மேம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நிறைய கொஷின்ஸ் உங்ககிட்ட வந்து கேட்க வேண்டியது இருக்கு மேம், டயட் சம்மந்தப்பட்டு. ஸோ நீங்கள் ஆஸ் அ டாக்டராக வந்துட்டு சொல்லுங்கள், இந்த டயட் அப்படின்னா என்ன? அதிகமாக சாப்பிட்றதா இல்லை கம்மியாக அளவோடு சாப்பிட்றதா? டயட்டுன்னு சொன்னாலே ஆக்சுவலி அதிகமாக சாப்பிட்றது கம்மியாக ஃபுட்டு எல்லாமே கம்ஸ்ன்றது டயட்டு தான். ஸோ ஏன்னா இந்த டயட்டுன்னு சொன்னாலே இப்போது நிறைய பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நிறைய இப்போ இருக்க மாடர்ன் ஜென்ரேஷனாக இருக்கட்டும், எடுத்த உடனே கேட்குறது என்ன நீ டயட்டில் இருக்கியா, வெயிட் லாஸ் ஆகிட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குது. ஸோ ஆக்சுவலி அந்த வேர்டுக்கு மீனிங்கே மாற்றிட்டாங்க. அப்படின்னு சொன்னால் ஒருத்தவங்க வெயிட் குறைக்கிறதுக்கு தான் டயட் இருக்காங்கன்னா வெயிட் கெயினுக்கும் டயட்டுக்கு வராங்க இல்லையா? ஸோ இட்ஸ் டயட்டுன்னு சொன்னாலே ஃபுட், எல்லா ஃபுட்டுமே, அது வந்து ஹை கார்போஹைட்ரேட்டாக இருக்கட்டும், லோ கேலோரியாக இருக்கட்டும், எல்லா ஃபுட்ஸுமே, ப்ரோட்டீன், ஹை ப்ரோட்டீனா லோ ப்ரோட்டீன், எல்லாமே கம்ஸ் அண்டர் த வேர்ட் டயட் தான். ஸோ யாருக்கு ஒரு பர்சனுக்கும் இட் வில் டிஃபர். அவங்க கண்டிஷனுக்கு, ஹெல்த் கண்டிஷனாக இருக்கலாம், அவங்களுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் நான் வந்து இப்படி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வெயிட் கெயின் வெயிட் லாஸ்ன்றது அவங்கவுங்க டிசைட் பண்ணுறதா இருக்கும். மற்றது எல்லாமே இப்போ டிசீஸ் பேஸில் வர டயட் தான். ஸோ ஃபார் கிட்னி பேஷண்ட்ஸ் சொன்னால் அவங்களுக்கு ப்ரோட்டீன் பேஸ்டு, ப்ரோட்டீன் லோவாக எவ்வளோ கொடுக்கணுங்கிற மாதிரி டயட் வரும். ஸோ தைராய்டு சொன்னால் காய்ட்ரோஜன் ரிலேட்டட் டயட் வரும். ஸோ ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் ஃபேட், லோ ஃபேட் டயட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஹெல்த் கண்டிஷன்ஸ்க்குமே டயட் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் எடுத்த உடனே அதிகமாக சாப்பிட்றது டயட்டா, கம்மியாக சாப்பிட்றது டயட்டா, இல்லைன்னா கம்மியாக சாப்பிட்றது தான் டயட் போல் இருக்குது, அப்போ நம்ம வந்து டயட்லலாம் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட்டு பீப்புள் மாற்றிக்கிட்டாங்கன்னா பெட்டராக இருக்கும். ஃபஸ்ட்டு திங், டயட்னா வந்து ஐயோ கம்மியாக சாப்பிடணும், ஒரு இட்லி தான் சாப்பிடணும், ஒரு தோசை தான் சாப்பிடணும். ஸோ டயட்டிஷியனை பார்க்க வரணும்னு சொல்லும் போதே சில பேருடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, அவங்க ஐயோ நம்மளை கம்மியாக தான் சாப்பிட சொல்லுவாங்க. இவ்வளோ கம்மியாக சாப்பிட்றதுக்கு சொல்லி நான் எப்படியும் கேட்க போகிறதில்ல. நான் 2 இட்லிலாம் சாப்பிட்ற ஆளே கிடையாது, நான் 4 இட்லி சாப்பிட்றேன். அப்படி குறைச்சி சாப்பிட சொல்கிறாங்கன்ற மைண்ட் செட்லேயே நிறைய பேருக்கு இருக்குது. என்ன ஹெல்த் கண்டிஷன், அவங்க கேலரிஸ் எவ்வளோ எடுத்துக்கணும், எவ்வளோ அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, அதுக்கு எவ்வளோ எடுத்துக்கிட்டா பெட்டர், எவ்வளோ வண்டி ஓடுது, எவ்வளோ பெட்ரோல் போட்டால் பெட்டர், எக்ஸஸாக போடாதீங்கன்றதை தான் நம்ம அப்படி ரிஸ்ட்ரிக்ட் பண்ணி சொல்கிறதுல வந்து அவங்க இல்லை அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. ஃபஸ்ட்டு திங் அது. ரெண்டாவது வந்து டயட்டுன்னு சொன்னாலே ஐயோ எக்ஸ்பென்ஸான ஃபுட் மாதிரி தான் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் நிறைய பேர் ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. அதுக்கு காரணம் நிறைய சோஷியல் மீடியாஸ். ஏன்னா இப்போது டயட்டிஷியன் கோர்ஸ் முடிக்காதவங்க கூட டயட்டிஷியனாக தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க பப்ளிக்கில். ஸோ முக்கியமானது வந்து என்னென்னா, எடுத்த உடனே டாப்பில் எடுத்த உடனே ஒரு 4-5 வெஜிடபிள்ஸ் வந்துடும். ஸோ ப்ராக்கலி வரும், எல்லாம் இப்படி ஜஸ்ட் வந்து பார்த்தோன்னே இந்த வெஜிடபிள்ஸ்லாம் இதெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம கத்திரிக்காய் வெண்டைக்காலாம் வரலையேங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த டாப் வெஜிடபிள்ஸ்லாம் ஹை ப்ரொஃபைலில் இருக்குது. சோயா வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன கிம்ச்சி சொல்கிறாங்க, கின்வா சொல்கிறாங்க, ஓட்ஸ் சொல்கிறாங்க, என்ன புது பேராக இருக்குன்னா அது எல்லாமே இருக்குது. ஏன்னா வந்து இந்தியன் லெவல்ஸ், இந்தியன் ஃபாரின் லெவல்ஸ் எல்லா கண்ட்ரீஸ்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க பேசிஸில் வந்து என்னென்னலாம் நியூவாக இருக்கோ அதை ஆட் பண்ணி ஓவராலாக டாப்பில் கொடுக்குறாங்க. நம்ம வந்து நம்ம சவுத் இந்தியாவில் என்ன கிடைக்குதோ அதை வந்து லோக்கல் டயட்டிஷியன்ஸ் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதனால் மோரோவர் 2 விஷயத்தை வந்து பப்ளிக்ஸ் வந்து மாற்றணும். ஒன்று, டயட்டுன்ற வேர்டை கேட்டாலே அது ரொம்ப கம்மியாக சாப்பிடணுமோ, இல்லை வந்து நம்மளுக்கு தேவை இல்லாமல் வந்து கம்மியாக சாப்பிடணுங்கிற மென்டாலிட்டி ஃபஸ்ட்டு மாற்றணும். செகண்டு, காஸ்ட்லின்ற மென்டாலிட்டியும் மாற்றிக்கணும். இது 2 மாற்றிக்கணும். ஸோ எடுத்த உடனே நீங்கள் வந்து ஆல்ரெடி நான் 4 தோசை சாப்பிடுவேன், இல்லை நீங்கள் நாளையிலேருந்து 1 சாப்பிடுங்கன்னா கண்டிப்பாக அவங்களால முடியாது. ஸோ அவங்களுடைய கிரேவிங்ஸையும் அவங்களுடைய கெப்பாசிட்டியும் தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ குவான்டிட்டி எதில் குறைக்கணும், எதில் ஏற்றணும் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு இன்புட்ஸ் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக குறைக்கிறதுக்கு நாங்களும் ட்ரை பண்ணுவோம். அது வந்து இட்ஸ் லைஃப் ஸ்டைல் கவுன்சிலராக இருக்கிறதுனால டயட்டிஷியனோட இது இல்லை. நான் பேஷண்ட் வந்து ஒரு பர்சனோ நான் ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டோடு குறைக்கணும், இல்லை நான் அதை ரிவர்ஸ் பண்ணணும் இந்த டிசீசன்ட்டு வரவங்களுக்கு அவங்க ஸ்ட்ரிக்டாக நான் ஃபாலோ பண்ணுன்றதுங்களுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டு கொடுப்போம். இல்லை நான் கொஞ்சம் கிராஜுவலாக எனக்கு அவ்வளோலாம் இல்லைன்ட்டு வரவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி டயட் கொடுத்து தான் அவங்களுடைய கிரேவிங்ஸை குறைச்சி
என்ன கிரேவிங்ஸை குறைக்கிறதுக்கு அடிக்கடி பசிக்குதுன்னா இன் பிட்வீனில் என்ன சாப்பிட்லாம் பசிக்காத அளவுக்கு அப்படிங்கிறத டிசைன் பண்ணி கொடுக்குறது ஒரு டயட்டிஷியனோட ஒர்க்காகவே இருக்கும். ஸோ அதனால் நான் சொன்ன மாதிரி டயட்டுன்ற வேர்டை பார்த்து ரொம்ப அதிகம் கம்மி இல்லை ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் சாப்பிட்டா டயட், வெஜிடபிள் மட்டும் சாப்பிட்டா தான் டயட் அப்படிங்கிற கான்செப்டே ஃபர்ஸ்ட் பப்ளிக் பிரேக் பண்ணணும். அவ்வளோ. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டயட்டிஷியன் வந்துட்டு அவங்க பட்ஜெட்ல என்ன இருக்குமோ அதை கொடுக்கறது தான் டயட் அப்படின்னு சொன்னது நிஜம் அதுதான். இப்போ எங்களுடைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹோத் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ் வந்து போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஆனஸ்டாக இருப்பேன்ட்டு ஒரு ப்ராமிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எவ்ரி ப்ரொஃபஷனுக்கும் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு ஜஸ்டிஃபைடாக நான் வந்து இந்த ப்ரொஃபஷனில் இதுதான் பண்ணுவேன். ஸோ ஒரு டயட்டிஷியனோட எங்களோட ஸ்கோப் வந்து என்னவா இருக்கும்னா ஃபஸ்ட்டு திங் நான் அப்படி தான் பார்க்குறேன். ஸோ என்னோடய ஸ்கோப் என்னென்னா ஒருத்தவங்களோட அஃபோர்ட் பண்ண முடிஞ்ச என்ன இருக்கோ அதை வச்சு அவங்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்கிறது தான் எங்களுடைய முக்கியமான வேலை. இப்போ எல்லாருக்குமே எல்லாம் தெரியும். ஜஸ்ட் வந்து இப்போ ஓப்பன் பண்ணால் சேனல்ஸை ஓப்பன் பண்ணாலும் யூடியூப்ஸை ஓப்பன் பண்ணாலும் பிரேக்ஃபாஸ்ட் இது சாப்பிடுங்க, லஞ்ச் சாப்பிடுங்க சொல்றாங்க. ஸோ எல்லாருக்குமே அது சூட் ஆகுமானா ஆகாது. ஸோ அது மேக்ஸிமம் ஆஃப் ஒரு 100 மெம்பர்ஸ்ல ஒரு 10%க்கு சூட் ஆகும். அவங்கள ஃபெயில்ட் ஆகுறது எங்கன்னா மில்லட் தோசை சாப்பிடுங்கன்னு சொன்னா ஐயோ மில்லட் வாங்குற அளவுக்குலாம் எனக்கு கிடையாது. ஸோ என்ன மில்லட்ஸ் ரொம்ப ஈஸியான மில்லட், அவங்களுக்கு அந்த மில்லட்க்கும் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்குமா அப்படிங்கிறத பார்த்து மாற்றி என்னால் இதை அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னா அஃபோர்ட் பண்ணிட்டு என்ன முடியுமோ அது. பாதாம் எடுத்துக்க முடியாதுன்னா பீனட்ஸ் எடுத்துக்கோங்க, எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துக்கலாம், இதுக்கு மேலே எடுத்துக்க கூடாதுன்றது இட்ஸ் டிபெண்ட்ஸ் தியர் வெயிட், அவங்களுடைய கண்டிஷன். அப்படி கொடுக்கறது ஒரு டயட்டிஷியனுடைய முக்கியமான ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷனுக்கு என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு கொடுக்குற ஒரு ரூல்ஸே வந்து அதுதான். அவங்க பேஷண்ட்டுக்கு அஃபோர்டபுளாக கன்வீனியண்ட்டாக அவங்களுக்கு எக்கனாமிக்கல் சூட் ஆகிற மாதிரி ஒரு டயட் ப்ரொஃபைல் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது தான் இட்ஸ் டயட்டிஷியனுடைய சேலஞ்ச். அண்ட் ஒன் மோர் திங், ஓல்டன் டேஸ் வேர் த கோல்டன் டேஸ் அப்படிங்கிறது ஒரு அழகான ஒரு வாக்கியம் இருக்கு. அந்த டைம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சி கூழ் இந்த மாதிரி தான் குடிச்சிட்டு இருந்தாங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தாங்க, ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு லேட்டர் பீரியட்ல பார்க்கும்போது ஜங்கெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய ஆட்கள் எடுத்தாலும் திரும்பியும் வந்து கஞ்சி கூழ் அப்புறம் என்னென்னமோ வந்து அந்த ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல இந்த ரெசிபீஸ்லாம் திருப்பி கொண்டு வராங்களே, இது எப்படி பார்க்குறீங்க ஃபார் ஹெல்தி லைஃப் ஸ்டைல்? ஆக்சுவலி நல்லது தான், அது கொண்டு வர்றது நல்லது தான். அது பேட்டர்ன் மாறும் இல்லையா. நம்ம வந்து ஒரு யூஸ்வலாக நான் பார்க்குறதுனா நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிறத வந்து பார்த்து எப்பயுமே அட்ராக்ட் ஆகும். அப்படி அட்ராக்ட் ஆகிட்டு அங்கே போயிட்டு இல்லை இதுக்கு அதுவே பெட்டர்னு திருப்பி ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்காங்க எல்லாரும். இதுதான் சிம்பிளாக நடந்துட்டு இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் கல்டிவேட் பண்ணுறதுல கூட ஆர்கானிக்காக இருக்கிற ஃபுட்டுக்கு போகிறதுலாம் இட்ஸ் லைக் ஹெல்த்தியர் திங். சொசைட்டி வந்து இவ்வளோ அவேர்னஸாக இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான். கஞ்சி கூழ் அண்ட் அது வந்து ஃபர்மெண்டட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கஞ்சின்றது ஃபர்மெண்டட்ல வந்து ப்ரோபயோட்டிக் சொல்லுவோம். ஸோ அது வந்து நல்ல கட்டில் நல்ல பாக்டீரியாஸை க்ரோத் பண்ணக்கூடியது. ஸோ அதெல்லாம் வந்து கில் பண்ணக்கூடியது தான் நம்ம ஜங்க் ஃபுட்ஸ். அந்த கட் பாக்டீரியாவில் ஃபுல்லாக கில் பண்ணி ட்ரை பண்ணக்கூடியது தான் நம்ம ஜங்க் ஃபுட்ஸ் இருக்கும். ஸோ அது அந்த எல்லாமே இப்போ அவேர்னஸ் வந்து நிறைய பேர் எஜுகேட்டட் ஆனதுக்கப்புறம் ஐயோ நம்ம வந்து ரொம்ப கலர்ஸ்க்கெல்லாம் அட்ராக்ட் ஆகிட்டு அப்படி போனது திருப்பி இப்படி போகலான்னு வர்றது இட்ஸ் லைக் குட் இனிஷியேட்டிவ் இன் யங்கர் ஜென்ரேஷன். நீங்க கட் ஹெல்த் பத்தி கேட்டனால நான் இதை கேட்குறேன். லைக் கட் ஹெல்த் வந்து ஒருத்தர் மெயின்டைன் பண்றது எவ்வளோ முக்கியம், எப்படி மெயின்டைன் பண்ணணும்? இருக்கிறதுலே வந்து நம்மளுடைய பாடியோட செகண்ட் பிரெயின் சொல்றது கட் தான், சரிங்களா. ஸோ ஏன்னா ஃபஸ்ட்டு திங் கட்டில் வந்து தான் எல்லா டைஜஷனும் நடக்கும். சரி, நான் இப்போ ஒரு குழந்தைக்கு ஃபீட் பண்ணுவோம் இல்லையா, ஒரு குழந்தை வந்து இருக்குன்னு சொன்னால் அதுக்கு வந்து ஜென்ரலாக சின்ன சின்ன ஃபுட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபுட்டு அந்த குழந்தை எடுத்துக்குதுன்னு சொன்னால் அந்த ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாக்டீரியா இருக்கணும். அது க்ரோத் ஆகிறதுக்கு குழந்தைக்கு டைம் கொடுக்கணும். அந்த க்ரோத் வந்து கட்டில் க்ரோத் ஆகிட்டு அந்த பாக்டீரியா அந்த ஃபுட்டை கில் பண்ணி அதில் இருக்க எனர்ஜி எடுக்கும். நம்ம எடுத்த உடனே கண்ணாப்பின்னான்னு கொடுத்தா அதெல்லாம் கில் பண்ணுற அளவுக்கோ இல்லை அதை டைஜஸ்ட் பண்ணுற அளவுக்கோ வந்து நம்ம கட்டில் வந்து பாக்டீரியல் க்ரோத் இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். நம்ம இந்த மதர் மில்க் வந்து ரொம்ப சூட்டபிள் டு த கிட்ஸ். அப்புறம் ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே குழந்தைங்க க்ரோத் ஆகும்போது அவங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுல வந்து ஃபுட் இருக்கும். ஸோ இதில் என்னன்னு சொன்னால் நம்ம பாடியில் வந்து கட்டில் வந்து நல்ல பாக்டீரியாஸும் இருக்கும், கெட்ட பாக்டீரியாஸும் இருக்கும். எப்போ உங்களுக்கு கெட்ட பாக்டீரியாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ பிளாட்டிங்ஸு இன்டைஜஷன்ஸ் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். உங்களுக்கு முக்கியமாக சாப்பிட்டா டைஜஷனே ஆகாமல் அந்த ஃபீல்டெல்லாம் இருக்கும். ஸோ வெயிட் கெயின் ஆகும் நிறைய. ஸோ அதில் கூட நிறைய பேருக்கு இருக்கும். ஹெல்த் இஷ்யூஸஸ் எல்லாமே அதனால் வரக்கூடியது இருக்கும். அப்போ வந்து அந்த கட் பாக்டீரியா ஃப்ளஷ் அவுட் பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்ஃபியூஸ்டு வாட்டர்ஸ் எடுத்துப்போம், நல்ல வெஜிடபிள் ஜூஸஸாக இருக்கும் எடுத்துக்கிறது. ஸோ அப்படியெல்லாம் எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் டீடாக்ஸ் வாட்டர்ஸ் சொல்லும். சிம்பிளாக சொல்ல முடியாது, டீடாக்ஸ் வாட்டர்ஸ் எடுத்துகிட்டு அந்த டாக்ஸின்ஸை பண்ணும்போது என்ன ஆகுனா குட் பாக்டீரியாலாம் வெளியில் போயிடும். ஸோ அதுக்கு தான் வந்து நம்மளுடைய இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்ட கொஸ்டினுக்கு கஞ்சி சொன்னோம் இல்லையா, கஞ்சி ஃபர்மெண்டட், பட்டர் மில்க் ஃபர்மெண்டட், பழைய சாதம் ஃபர்மெண்டட், இட்லி ஃபர்மெண்டட் நம்ம இருக்கிறதுல. ஸோ இதெல்லாம் வந்து ஃபர்மெண்டட் ஃபுட்ஸாக எடுக்கும்போது
பண்ணும்போது அந்த ஃபர்மெண்டட்ல வந்து பாக்டீரியல் இருக்கும், அது குட் பாக்டீரியல். அது போய் திருப்பியும் கட்டில் போய் பாக்டீரியல் நல்ல பாக்டீரியா க்ரோத் பண்ணி ஸோ உங்களோட டைஜஷனை ப்ரமோட் பண்ணும். ஸோ ஒருத்தவங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, ஸ்கின்னை க்ளோ பண்ணணும்னு நினச்சாலும் சரி, ஒரு ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, ஃபஸ்ட்டு வந்து அவங்க கட் வந்து எப்படி இருக்குது, நிறைய பேட் பாக்டீரியா இருக்கா இல்லைன்னா குட் பாக்டீரியாவோட மீடியமாக இருக்கான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ அவங்களுடைய ஃப்ளஷ் பண்ணிவிட்டு டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியில் அமிச்சிட்டு அந்த கட்டை வந்து கிளியர் பண்ணிவிட்டு குட் பாக்டீரியல் க்ரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபுட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த டயட்க்கு போகும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எடுத்த உடனே நான் வந்து டயட்டில் ஜம்ப் ஆகுறேன்னா அது இட் ஒன்ட் பி ஒர்க் அவுட். உங்களுடைய கட்டை வந்து ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிவிட்டு குட் பாக்டீரியல் மீடியமாக க்ரோத் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுட்டு எடுக்கும்போது இட் கிவ் 100% ரிசல்ட் ஃபார் சோ மெனி பீப்புள். அது கண்டிப்பாக கிடைக்கும். இதில் வந்து இந்த ஃபர்மெண்டட்னு சொல்லும் போது நீங்கள் கஞ்சி ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஃபர்மெண்டட் ஆகிடும். ஏன்னா ஓவர் நைட் சோக்டு கஞ்சினா, நான் இப்போ வடித்த சாதத்தில் இப்போ தண்ணி ஊற்றி சாப்பிட்றேன்னா அது ஃபர்மெண்டட் கிடையாது. ஸோ அதில் ஃபர்மெண்டட் பாக்டீரியல் இருக்காது. பழைய சாதம் ஓகே, பழைய சாதத்தில் நைட்டே நீங்கள் கொஞ்சம் மோர் ஊற்றி வைக்கிறீங்கன்னா மோர் வந்து யோகர்ட் கர்டெல்லாம் வந்து ஃபர்மெண்டட் தான். ஸோ இப்போ வந்து இதை பற்றி பேசும்போது கட் பற்றி பேசும்போது என்னென்னா நிறைய பேர் ஒர்க்கிங் சைடில் இருக்கவங்க இந்த சாட்டர்டே சண்டேல மாவு அரைச்சி வச்சுருவாங்க ஃப்ரிட்ஜில். அது புளிக்கவே கூடாது. புளிச்சா அந்த புதன்கிழமைக்கு மேலே இட்லி ஊற்ற முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணுங்கிறதுக்காக ஒரு 2 கரண்டி மாவு எடுத்து ஊற்றிட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக வச்சுடுவாங்க. அப்போ அது ஃபர்மெண்டடுக்கு நீங்கள் அளவே பண்ணலை. அப்புறம் வந்து ஈஸியாக சொல்லிடுவாங்க, நாங்கள் இட்லி தோசை நல்ல கட் ஹெல்த்தியான ஃபுட்டு தான் கொடுக்குறேன்னா இட்ஸ் டோட்டலி அம்பக். ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. கொஞ்சமாவது ஃபர்மெண்ட் ஆகணும். ஃபர்மெண்ட் ஆகிற ஃபுட்டு தான் இருக்கும். ஓவர் ஃபர்மெண்டட் சொல்ல வரல, ரொம்ப புளிச்சிட்டு மாவுன்னு சொல்ல வரல. ஸோ அதுக்கு அலோவ் பண்ணுங்கள், கொஞ்சம் அலோவ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அந்த ரா தோசை மாவு இருக்கிறது இருக்கக்கூடாது. தோசையோ இட்லியோ வாட் எவர் இட் இஸ் கொஞ்சம் ஃபர்மெண்டடில் கொடுக்குறது இஸ் பெட்டர். பிகாஸ் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இட்லி இஸ் இன்டர்நேஷ்னல் ஃபுட்டு மேடம், இட்லி சாப்பிட வேண்டான்றீங்க. இட்லி பெஸ்ட்டாக வந்து ஃபர்மெண்டட் இந்தியன் ஃபுட்டில் வந்து கஞ்சியும் இட்லிலாம் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு லெவலில் வந்து பெஸ்ட்டு ஃபுட்டுன்னு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் எதுக்கு நாங்கள் இட்லி கம்மியாக சாப்பிடுன்னு சொல்கிறீங்க? இல்லை கான்ட்ரவர்சிஸ் வருதுன்னா ப்ராப்ளமே அவங்களுக்கு வந்து அதை ஃபர்மெண்ட் பண்ண அலோவ் பண்ணுறதே இல்லை. கஞ்சின்னு சொல்கிறதும் ஃப்ரெஷ்ஷாக வந்து புளிக்க வச்சுடுவாங்க தண்ணியை ஊற்றி, அந்த தண்ணி கீழே ஊற்றிட்டு ஃப்ரெஷ்ஷாக அதில் எடுத்து போட்டு பண்ணுறது. இது மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் அவங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்கனாலே அந்த கட்டுக்கு அவங்க நல்ல பாக்டீரியா ஃபீட் பண்ண முடியும். ஸோ அண்ட் ஒன்ஸ் அதை ஃபீட் பண்ணி அதை க்ரோத் பண்ணிட்டாங்கன்னா ப்ரீபயாட்டிக் ஃபுட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த கட்டு இருக்கிற பாக்டீரியா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக ஃபைபர்ஸ் வந்து கொடுப்போம். அதுதான் ப்ரீபயாட்டிக் ஃபுட். ப்ரோபயோட்டிக் அண்ட் ப்ரீபயோட்டிக் 2 இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் கரெக்டான ப்ரொபோர்ஷனில் கொடுத்தா கட் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும். வித் குட் அமௌண்ட் ஆஃப் நியூட்ரிஷன் ரிச் ஃபுட்ஸை வந்து அவங்களுக்கு ஃபீட் பண்ணணும். அண்ட் மேம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு பர்சனுக்கு வந்துட்டு இந்த நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் தேவைப்படும் அப்படின்ட்டு இவங்களே ஒரு 10-15 வருது இல்லை. பட் நம்ம என்னோட தாத்தா காலத்துல எல்லாம் பார்த்தா களி கஞ்சி கூழ் இது மட்டும் தான் வந்து குடிச்சிட்டு இருந்தாங்க. பட் இப்போ பார்த்தா எனக்கு டேட்ஸு நட்ஸு அது என்னென்னவோ இருக்கு. இல்லை, அது நம்ம கொண்டு கிரியேட் பண்ணது. இப்போ நீங்கள் கஞ்சி கூழ்லாம் சொன்னீங்க இல்லையா? ஸோ கம்பு கேழ்வரகுலாம் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் சாப்பிட்றதுல வந்து பார்த்தீங்கன்னா டேட்ஸ், காலையில் எழுந்திரிச்ச உடனே இட்லி சாப்பிட்றேன்னா ஓகே, இட்லி எனக்கு பிடிக்காது, நான் வந்து ஜஸ்ட்டு ஏதோ ஒரு நூடுல்ஸ் சாப்பிட்றேன்னா அது லைக் உங்களுக்கு மைதாவாக போயிடும். அதில் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. லஞ்சில் ரைஸ் எடுத்துக்கிறேன் இல்லை பிரியாணி சாப்பிட்றேன்னா அதுலேயும் ஃபுல்லாக உங்களுக்கு போயிடும். இன்கேஸ் சிக்கன் சாப்பிட்றீங்கன்னா அது ஓவர் கேலரிஸாக எடுத்துக்கிறீங்களான்னு பிரச்சனை. டின்னர் எனக்கு வந்து நான் திருப்பியும் பரோட்டா சாப்பிடுவேன்னு சொன்னேன். இட்ஸ் லைக் டிபெண்ட்ஸ் த பர்சன் டு பர்சன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓல்டு ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட்ட பேட்டர்ன்ஸ் எல்லாமே நான் சொன்ன மாதிரி ஃபர்மெண்டடாக இருக்கட்டும். அண்ட் ஆல்மோஸ்ட் கஞ்சி சாப்பிட்றாங்க, கூழ் சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் கேட்ட கூழுக்கு வந்து ஆல்மோஸ்ட் அதில் ப்ரோட்டீன் இருக்குது. ஏன்னா கம்பு கேழ்வரகுல எல்லாத்துலேயுமே நல்ல குட் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன், நல்ல ஹெல்த்தியான கார்போஹைட்ரேட், ஃபர்மெண்ட் பண்ணது, இது 3மே உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ ஒரு மனுஷனுக்கு வந்து மசிலுக்கு தேவையான ப்ரோட்டீனும் எனர்ஜி தேவையான கார்போஹைட்ரேட் எல்லாமே அதில் கிடச்சிடும். சரிங்களா? ஸோ இது இல்லாமல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது கூட சாப்பிட்றது வந்து வெஜிடபிள்ஸ் ஏதாவது எடுத்துப்பாங்க நிறைய. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் பக்கம் போகணுன்னாலே யோசிக்கிறது. அதில் இந்த லோக்கல் வெஜிடபிள்ஸ் சொல்லுவாங்க, சொரக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், இதெல்லாம் நிறைய பேருக்கு இப்போ இருக்கவங்களுக்கு சமைக்கவே தெரிய மாட்டேங்குது. நான் பீர்க்கங்காய்லாம் சொன்னனால சொரக்காய்லாம் சொன்னேன்னா என்ன பண்ணுறது அதில்? ஸோ என்ன அதில் டிஷ் பண்ண முடியும்? பொரியல் பண்ணுறதா, கூட்டு பண்ணுறதா? கூட்டு பண்ணால் பருப்பு பார்த்து கூட்டு பண்ணாலே அது பிடிக்க மாட்டேங்குது. இந்த தால்ஸ் எடுத்துக்கிற அந்த கான்செப்டே குறைஞ்சிட்டு. என்ன தால்ஸ்ன்னு சொன்னாலே மசால் வடை, உளுந்து வடையில் போடுறது தான் தால்ஸ், இல்லைன்னா சென்னா, இப்படி போயிடுது. ஸோ இந்த மாடர்னாக கொடுக்குற அந்த கல்ச்சர் வந்தது பிரச்சனை. அவங்களுடைய ரெசிபி ஸ்டைல்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் மேம். ஒரு தோசைக்கோ இல்லைன்னா வந்து அந்த கூழுக்கு தொட்டுட்டு சாப்பிட்ற துவையல் இருக்கும்,
இஞ்சி துவையல்னா அது இஞ்சி இருக்கும், இஞ்சி கூட உளுந்து வச்சு அரைச்சிருப்பாங்க. ஒரு கீரை ஏதாவது பண்றாங்கன்னு சொன்னா கீரை உங்களுக்கு ஃபைபரா உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல பிக்கல்ஸ் வந்து எடுக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்றது. ஆனா வந்து டெய்லியும் விட்டமின் சி வேணும்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ இருக்க மாடர்ன் சொசைட்டியில் அண்ட் அக்ரிகல்ச்சர்லையும் சரி நிறைய ரெவல்யூஷன் நடந்ததுனால எவ்ரி சீசன் ஆல் த சீசனில் உங்களுக்கு வந்து லெமன் கிடைக்குது. அப்போ இருக்க உங்களுக்கு லெமன் கிடைக்காது ஏன்ஷியன் பீப்புள் பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் மெத்தட் தான் பிக்கல்ஸ். அது வந்து அவங்க நல்லா போட்டு ட்ரை பண்ணி வச்சுட்டு பிக்கல்ஸாக இருக்கட்டும், அவக்காய் ஊறுக்காய் இருக்கட்டும், நார்த்தங்காய் ஊறுக்காய் இருக்கட்டும், இந்த மாதிரி சிட்ரஸ் ரிலேட்டட் எல்லாமே அவங்க ப்ரிசர்வ் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நம்மளை விட அவங்களுக்கு ரொம்பவே நாலேஜ் அதிகம். விட்டமின் சி இட்ஸ் அ வாட்டர் சால்யுபிள் விட்டமின் சொல்லுவோம். ஸோ இது வந்து ரெகுலர் பேசிஸில் நம்ம எடுத்துக்கணும். எக்ஸஸாக போச்சுன்னா விட்டமின் சி அது யூரின்லேயே நமக்கு எக்ஸ்க்ரீட் ஆகிடும். ஸோ அது தெரிஞ்சு தான் அவங்க வந்து ஒரு பிக்கல் டெய்லியும் எடுத்துப்பாங்க. இந்த கஞ்சிலாம் குடிக்கும் போதும் அதுக்கு ஒரு பிக்கல் எடுத்துப்பாங்க. இன்டெரக்டாக அவங்க விட்டமின் சி அவங்களுக்கே தெரியாமல் அந்த பேட்டர்ன் ஆஃப் டிசைன் ஃபுட்டே வந்து நல்லா பண்ணி வச்சு எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்துச்சு. இப்போ அது இல்லை. லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, செடன்டரி லைஃப் ஸ்டைல் சொல்லுவோம், அது இருக்கு. இப்போ வந்து வச்சுன்னா பிக்கல் சாப்பிடக்கூடாதுன்ற கான்செப்ட். ஏன்னா நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் கம்மி, வெளியில போற ஸ்வெட்டிங்கும் கம்மி. ஸ்வெட்டிங் போனாதான் வந்து சால்ட் வெளியில போகும். ஸோ அவங்களுக்கு வந்து வாக்கிங்ல தான் எங்கே போனாலும் போவாங்க. ஏசி கிடையாது, ஜென்ரலாக இருந்தாலே ஸ்வெட் ஆகும். ஸோ அதில் ஆட்டோமேட்டிக்காக அவங்க அந்த சால்ட் கண்டென்ட் வந்து லூஸ் பண்ணுவாங்க. அந்த பிக்கல்ஸ்லேருந்து வர எக்ஸஸ் சால்ட் அப்படி போயிடும். கூழில் குடிக்கும் போது வர எக்ஸஸ் சால்ட் போயிடும். ஸோ அவங்க கூழ் குடிச்சிட்டோ இல்லைன்னா பழைய கஞ்சி சாப்பிட்டுட்டோ வயலுக்கு தான் ஃபஸ்ட்டு நடந்து போவாங்க. அந்த நடந்து போகும்போது வர ஸ்வெட்டிங்லேயே அவங்களுக்கு அந்த சோடியம் வந்து லாஸ் பண்ணிடுவாங்க. பட் நம்ம வந்து அந்த பிக்கல் சாப்பிட்டுட்டு, நான் பிக்கல் சாப்பிட்றேங்க அட்வைஸ் பண்ண வரல, மேபி இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு சொல்ல போனால் ஃப்ரெஷ்ஷாக மேட் பண்ண பிக்கல்ஸ் வந்து எடுத்துக்கலாம், குட் அட்வைசபிள். பட் அப்போ இருந்தவங்களுக்கு அப்படி அவங்களுடைய ஃபுட் கல்ச்சரே அப்படி பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மீல்ஸ் எடுத்து ஐயோ ஏன்ஷியன் பீப்புள் சாப்பிட்ட மாதிரி பழைய ஏன்ஷியன் பீப்புளுக்குலாம் போக வேண்டாம். இப்போ நம்மளுடைய முன்னாடி ஜென்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் மீல்ஸ்னால் ரைஸ் இருக்கும், கூட்டு, பொரியல், பருப்பு ஃபஸ்ட்டு போடுவாங்க, நெய் ஃபஸ்ட்டு போடுவாங்க, அப்புறம் சாம்பார் இருக்கும், காரக்குழம்பு இருக்கும். இவ்வளோ சாப்பிட்ணுமா அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். அவங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அவ்வளோ இருந்தது, சாப்பிட்டாங்க. நம்ம அப்படி கிடையாது. நம்மளுக்கு வந்து அவ்வளோ சாப்பிட முடியறதில்ல. சாப்பிட்டாலும் ஹெவியாக ஒரு பிரியாணி, ஃபுல் பிரியாணி கொடுத்தாலும் சாப்பிட்ற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. பட் அவ்வளோ வெரைட்டிஸ் வந்து முடியல. பட் அதில் வந்து இருக்கிற மெயினாக அந்த தாலி மீல் சொல்கிறேன் இல்லையா, நம்ம போய் இப்போ வாங்குறது. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவங்க கொடுக்குறது நெய். நம்மளுடைய கட் இருக்கு சொன்னோம் இல்லையா, ஸோ அதுவாக இருக்கட்டும். இப்போ அல்சர் இருக்குது, ரொம்ப நேரம் சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கு எடுத்த உடனே ஒரு ஸ்பைஸியாக ஃபுட்டு போகக்கூடாதுன்றதுக்காக பருப்பு, நெய் அது கொஞ்சம் ஃபஸ்ட்டு மைல்டாக உங்களுக்கு வந்து சூட் பண்ணி விட்டுரும் உங்களுடைய ட்ராக்கை. ஸோ அந்த கான்செப்ட் ஆஃப் ஃபுட் இதுவே. அதுக்கப்புறம் இப்போ வந்து பந்திலெலாம் வந்து போனீங்கன்னா மேரேஜ்லலாம் ஒரு ஃப்ரூட்ஸ் அது கூடவே வச்சுருவாங்க. ஐ மீன் பீடா. ஆக்சுவலி அதுவும் இருக்காது. இப்போ வந்து கையிலேயே கொடுத்துணுங்கிறதுக்காக எல்லாமே வச்சுடுறாங்க, சர்வ் பண்ணுறது சொல்கிறேன். நீங்கள் அதை நினச்சி அப்படி தான் அவங்க சாப்பிட்டாங்களோ நினைக்கக்கூடாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரிலாக்ஸாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கதை பேசிட்டு பாக்குவத்திலலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு போய் தூங்குவாங்க. ஸோ அந்த கேப் கொடுத்து பண்ணுவாங்க. நம்ம அது கொஞ்சம் நம்ம ட்ரெண்டை மாற்றி அதெல்லாம் மெர்ச் பண்ணி ஒரே பிளேட்டில் வச்சு சாப்பிட்றது இட்ஸ் நாட் அட்வைசபிள். ஒரு பீஸ் ஆஃப் ஸ்வீட் வந்து எடுத்துக்கிறது வந்து அது கூட வைக்கிறது வந்து அது டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும், ஒரு குட்டி பீஸ் ஆஃப் இது. பட் நம்ம அப்படி இல்லை, நிறைய சாப்பிட்றோம். ஸோ அந்த டிசைன் ஆஃப் ஃபுட் வந்து தாலி மீல்ஸோடைய டிசைனே வந்து இட்ஸ் லைக் வெரி ஹெல்த்தியர். நீங்கள் எப்பயுமே ஒரு அல்சராக இருக்கிறவங்களா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நீங்கள் எடுத்தவொடனே கொஞ்சம் பிளாண்டாக இருக்கிறத ஃபஸ்ட்டு சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பைசி இன்க்ரீஸ் பண்ணால் பிரச்சனை இல்லை. எடுத்த உடனே நான் ஸ்பைஸியாக சாப்பிட்டேன்னா பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த டிசைன் ஆஃப் ஃபுட்டே வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட். எல்லாமே கிடச்சிடும் அதில். உங்களுக்கு ப்ரோட்டீனும் கிடச்சிடும், 4-5 பொரியல் இருக்கும், அதுக்கு உங்களுக்கு கிடச்சிடும், ஃபைபர் கிடச்சிடும், கீரை இருக்கும். கீரையே இல்லைனாலும் எல்லா சீசன்லையும் கீரை கிடைக்காதுனாலும் துவையெல்லாம் வச்சுருப்பாங்க, ப்ரிசர்வ்டாக வச்சுருப்பாங்க நிறைய விஷயம். ஸோ இட்ஸ் லைக் ஏன்ஷியன் பீப்புளோடைய கல்ச்சர் அண்ட் அந்த ஃபுட் வந்து எல்லாமே இட்ஸ் வெரி குட் திங். அதே இது இப்போ அப்ளிகபிள் ஆகும்னா ஆகும். பட் அதே அளவுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கான்றதை பார்த்துக்கணும். இருந்துச்சுன்னா அது கரெக்டாக அந்த கண்டிப்பாக இண்டிவிஜுவல் உடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி டிபெண்ட்ஸ். நான் வந்து நீங்கள் ஃபுட்டு இது எல்லாமே எல்லா ஃபுட்ஸுமே இருக்கு, குட்டும் இருக்குது, பேட் சைடும் இருக்குது. ஒரு டிசிஷன் எடுத்துக்கிட்டேன்னா குட்டும் இருக்கு, பேடும் இருக்கு. இட்ஸ் டிபெண்ட்ஸ் த பர்சன் கண்டிஷன். இப்போ எங்க பார்த்தாலும் டாக்டர் ஒரு பக்கம் பார்த்தா நான் வெயிட் லாஸ் பண்றேங்கிற ஒரு கும்பல் ஒரு பக்கம், இன்னொரு சைடு பார்த்தோன்னா வெயிட் கெயின் பண்ணணும்னு சொல்ற ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அண்ட் ஆக மொத்தத்தில் யாருக்கு வந்து இதுல ப்ராஃபிட்னு பார்த்தா ஜிம் வச்சிருக்கவங்க எல்லாருக்குமே ப்ராஃபிட். அண்ட் ஆல்சோ ஒரு பக்கம் டயட்ல இருக்க போறோம். ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் டயட்ல இருக்கோம். வெயிட் கெயினாக இருந்தாலும் வெயிட் லாஸாக இருந்தாலும் டயட்ல இருக்க போறோம். ஆக்சுவலாக என்ன ப்ரொபோர்ஷன் ஒரு காமனான ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைலுக்கு என்ன ப்ரொபோர்ஷன் நாங்கள் எடுத்துக்கணும்? உங்களுக்கு அந்த ப்ரப்போர்ஷன் சொல்ல போனால் வந்து எப்படின்னா கிராம்ஸில் சொல்கிறதுனா ஒரு நார்மல் பர்சன் வெயிட் லாஸ் பண்ணணுன்றவங்களுக்கு 1500 கிலோ கேலரிஸ்ன்னு சொல்லுவாங்க. வெயிட் கெயின்ன்றவங்களுக்கு 2000+. அகெயின்
அவங்க என்ன மோட்டிவ்ல வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஒன்லி டு மெயின்டைன் த பிஎம்ஐயா, நீங்கள் ஜிம்முன்னு சொல்கிறதுனால சொல்ல இல்லை, நம்ம மசில்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஷோகேஸ் பண்ணணும் பாடின்றாங்களா, அதுக்கேற்ற ப்ரோட்டீன் எவ்வளோ கொடுக்கணுங்கிறது. அகெயின் நான் வந்து இந்த கேல்குலேஷன் வந்து ரஃபாக சொல்லணும்னா உங்களுக்கு சொன்னது 1500 to 1200 கூட நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம். ரொம்ப ஓவர் வெயிட்டில் இருக்கேன் நான் சொன்னேன், அவங்களுக்கு மென்டலி அவங்க ஓகேனா 1200 1500 கேலரிஸ் வரைக்கும் கொடுத்து அவங்கள வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். இல்லை வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 2000+ கேலரிஸ்க்கு மேலே கொடுத்து நம்ம வெயிட் கெயின் பண்ண வைக்கலாம். இது ரெண்டுமே இருக்குது. இது ரெண்டுமே வந்து எப்படின்னா ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக இருக்க மாதிரி அவங்களுக்கு தெரியும் ப்ரப்போர்ஷன்ஸ். இல்லை நீங்கள் வந்து மார்னிங் ஒரு தோசை, இல்லை எனக்கு தோசை வேண்டாம் ஒரு பொரிஜ் ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. லஞ்ச் வந்து ஒரு 100 grams ஆஃப் ரைஸ் வித் 300 grams ஆஃப் 250 grams ஆஃப் வெஜிடபிள்ஸ் மாதிரி எடுத்துக்கிறது. டின்னர் வந்து ரொம்ப லைட்டாக இயர்லி டின்னர் இப்படிங்கிற கான்செப்டில் அந்த குவான்டிட்டி ப்ரப்போர்ஷன் கேட்டதுனால சொல்கிறேன். அப்படியே உங்களுக்கு லோவாக போயிடும். இல்லை நம்ம முன்னாடி பேசின மாதிரி அவ்வளோ கம்மியாக சாப்பிட்டா உடனே எனக்கு அடாப்ட் பண்ணிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு அவங்களுடைய கால்குலேஷன் பிஎம்ஐ வச்சு கால்குலேட் பண்ணி அவங்க பாடிக்கு எவ்வளோ கேலரிஸ் இப்போ இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தேவைப்படும்ட்டு கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இப்போது ஒரு பர்சனுக்கு வந்து இப்போ ஆக்சுவலாக ஹெல்த்தியாக இப்போ மெயின்டைன் பண்ணனாலும் இந்த பாடி வெயிட்டுக்கு இதை மெயின்டைன் பண்ணணும்னு வர கேலரியிலேருந்து 500 கேலரிஸ் மைனஸாக கொடுப்போம். இப்போ உங்களுடைய height and weight இதெல்லாம் வச்சு நாங்கள் கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெயிட் அதிகமாக இருக்குது, எனக்கு 2200 கேலரிஸ்ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், -500 கொடுப்போம். ஸோ அப்போ வந்து அவங்களால கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க முடியும். இந்த ஜிம்ன்ற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோடு அவங்க குறைக்கும் போது கொஞ்சம் ப்ரோட்டீன் இன்டேக்ஸ் இருக்கும். ஹெல்த்தி நேச்சுரல் வேல குறைக்கிறவங்க வந்து ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கிட்டு, வே ப்ரோட்டீனா வித் ஒன்லி எக் ஒயிட்ஸ் எடுத்துக்கிட்டு, அண்ட் நிறைய இப்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தால்ஸ் நவதானியம் சொல்லுவோம், அதையே வந்து ஸ்ப்ரவுட் பண்ணி அதை பவுடராக்கி வச்சு சாப்பிட்றது. இந்த 3 times மீல்ஸ்லேயே வந்து எவ்வளோ ப்ரோட்டீன் ஆட் பண்ண முடியுமோ ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் இன்டேக் கொடுக்கறது நேச்சுரலாக பண்ணணும்னு நினைக்கிறோம். இல்லை அப்நார்மலாக ஷோ பண்ணணும், பாடி ஷோ பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து நிறைய ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது அகெயின் அவங்களுடைய இதுவும் பார்த்துட்டு கொடுக்கறது. பட் அவங்களுக்குலாம் வந்து சின்சியர் அட்வைஸ் வந்து என்னென்னா வாட்டர் இன்டேக் ரொம்ப இந்த சப்ளிமெண்ட் எடுக்கிறவங்களுக்கு வந்து வாட்டர் இன்டேக்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த எக்ஸஸ் ப்ரோட்டீனை வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணுறதுக்காக. ஓகே, அது என்னுடைய சின்சியர் அட்வைஸ். பிகாஸ் நிறைய பேர் என்ன ஆகுதுன்னா காலேஜில் இருக்கும்போதே அந்த ஒரு அட்ராக்ஷன் வந்துடுது அவங்களுக்கு வந்து வெயிட் கெயின் பண்ணணும் அப்படிங்கிறதும், இந்த பாடி பில்டர் மசில்ஸ் ஆர்ம்ஸ் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், அந்த ஒரு அட்ராக்ஷன் அந்த போகும்போது அவங்க என்ன ஆனால் அப்படியே ஸ்டிராய்டு லெவலுக்கு ட்ரை பண்ணுற அளவுக்கு இப்போ ஜென்ரேஷன் இருக்குது. ஸோ அந்த வந்து பிரேக் பண்ணணும்னா ஆல்மோஸ்ட் வந்து என்னென்னா ஹெல்த்தி வேக்கு கொண்டு வரணும். ஃபஸ்ட் பேரண்ட்ஸ்க்கு கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கணும், அவங்களும் சொல்லணும். இவங்க வந்து ஆல்மோஸ்ட் அந்த அன்ஹெல்த்தி சாய்ஸஸ்க்கு போகாமல் நேச்சுரலாக வெயிட் கெயின் பண்ணுறது பெட்டர். 25 to 30 வரைக்கும் இருக்கவங்க வந்து என்னன்னா வெயிட் கெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நான் ரொம்ப லீனாக இருக்கேன். ஆஃப்டர் 30 வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஓடுவாங்க. ஸோ இது ரெண்டுமே பார்த்துருக்கேன். சைமல்டேனியஸில் சேம் பர்சனுக்கு இது மாதிரி நடந்து பார்த்துருக்கேன். ஸோ ஒரு ஜிம்க்கு போகிறேன்னா ஹெல்த்தியாக இருக்கணும்னு மட்டும் நினைங்க. என்னோட சீரியஸ் அட்வைஸ் அதுதான். அண்ட் மேம் இன்னொரு விஷயம், அண்ட் இந்த மீல் டைமிங் அதெல்லாம் சொல்கிறாங்களே, ஒரு சிலர் வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு 8 to 9ன்னா அதுக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி டைமிங் பார்த்து சாப்பிட்றதால நமக்கு வெயிட் கெயின் வெயிட் லாஸ் அது கண்டிப்பாக அது டைமிங்ஸ் பார்த்து சாப்பிட்றதுன்றதுனால இருக்காது. இதில் நான் வந்து உங்களுக்கு ரெண்டு விஷயம் சொல்கிறேன். ஒன்று, உங்களுக்கு பசிக்கும் போது மட்டும் சாப்பிடுங்க நிறைய பேர் சொல்கிறவங்க இருக்கும், இல்லை டைமுக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிற கான்செப்ட் இருக்குது. ரெண்டுமே இருக்குது. இது வந்து என்னென்னா உங்களுக்கு பசிக்குதுன்ற சிம்டம் வந்து உங்களுக்கு எப்படி தெரியும்? வயித்துல சவுண்ட் வரும். ஸோ லைட்டா அந்த சென்ஸ் வரும். அதுக்கு ரீசன் என்னன்னு சொன்னா உள்ள வந்து நம்ம ஸ்டொமக்ல வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் செக்ரீட் ஆயிடும். HCl செக்ரீட் ஆயிட்டு அது உங்களுக்கு சிக்னல் அனுப்பும், நான் வெயிட் பண்றேன் ஃபுட் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு. நம்ம என்ன பண்ணிருப்போம்னா பாடியை ஸ்கூல்ல இருந்து அது நடந்துருது இல்லையா, ஸ்கூல்லயே 8 o'clock 7 o'clock 8 o'clock பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம், மத்தியானம் லஞ்சுக்குன்னு ஒரு டைம் கொடுத்துருவாங்க, டின்னருக்கு நம்ம ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இதனால நம்ம பாடி சின்ன வயசுல இருந்து என்ன ஆயிடும்னா இத்தனை மணிக்கு இங்க ஃபீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அது செக்ரீட் பண்ணி ரெடியா இருப்பாங்க அந்த டைம்க்கு. ஸோ அந்த பேட்டர்ன் நம்ம பண்ணிட்டோம்னா ஓகே. அப்படி பண்ணலன்னு சொன்னால் என்ன ஆகும்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் அது நம்மளும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இன்னர் லேயர் ஆஃப் ஸ்டொமக் வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அடுத்த லேயர் அப்போதான் வந்து உங்களுக்கு அல்சர் அந்த வந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்குது, ஹார்ட் பர்ன் இருக்கிற சென்சேஷன்ஸ்லாம் வரும். ஸோ அதனால டைமுக்கு சாப்பிட்றது இட்ஸ் வெரி குட் ஹேபிட் ஒன்லி. இல்லை சில பேர் வந்து அவங்க பாடியை ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருப்பாங்க, அந்த பசிக்கும் போது அந்த சிக்னல் வருது இல்லையா உங்களுக்கு, அந்த சிக்னல் வரும்போது சாப்பிடுவாங்க.
சாப்பிடுவாங்க, சிக்னல் வரலன்னா சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி. ஸோ அது இட்ஸ் லைக் ப்ராக்டிஸ் பண்ணது தான், நம்ம பாடி எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோமோ அதுதான். பட் பசிக்காமே எனக்கு சில டைம் எனக்கு அந்த பேட்டர்னில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம், அந்த ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கும் போது கூட உங்களுக்கு அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சென்ஸும் இருக்காது, பசியும் இருக்காது, பிகாஸ் நீங்கள் வேறு ஏதோ ஒரு ஒர்க்கில் கமிட்டாக இருக்கலாம். பட் அதனால நீங்கள் மறக்கிறீங்கன்னா இட்ஸ் நாட் குட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு அந்த சென்ஸே இல்லை. எனக்கு ஒரு இருக்கும் மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் எல்லா ஹியூமனுக்கும் எல்லா நாளும் அது எல்லா டைமும் பசிக்கும்னு இல்லை. சம்டைம் உங்களுக்கு பசிக்கலைன்னா அந்த டைம் ஸ்கிப் பண்ணுறது இட்ஸ் பெட்டர், தட் டசன்ட் மேட்டர். அதனால ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ரெண்டு பேட்டர்னுமே இட்ஸ் வெரி குட் ஒன்லி. நீங்கள் பாடியை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டீங்க, அது செக்ரீட் பண்ணி உங்களுக்கு ரெடியாக சிக்னல் அனுப்புது. ஸோ ஃபீட் பண்ணலைன்னா இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஸோ ஃபீட் பண்ணிங்கன்னா அது ப்ராப்பராக டைஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பும். ஸோ அந்த டைஜஷன் பண்ணுறது வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் மட்டும் கிடையாது, மவுத்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. பிகாஸ் ஆஸ் அ டயட் லைஃப் ஸ்டைல் கவுன்சிலர் நான் இதையும் சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ சலைவாலேருந்தே உங்களுக்கு வந்து கார்போஹைட்ரேட் டைஜஷன் இருக்கும். ஸோ முக்கியமாக வந்து வெயிட் கெயின்காக இருக்கட்டும், டயபெட்டிக் பீப்புளாக இருக்கட்டும், இவங்களுக்கு வந்து இப்போ ரீசன்ட் ரிசர்ச்சில் வந்து சொல்கிற விஷயம் என்னென்னா நல்லா சியூ பண்ணி சாப்பிடாதது. ஏன்னா சியூ பண்ணும்போது சலைவால் மெர்ஜ் ஆகும். அந்த மெர்ஜ் ஆகும்போது கார்போஹைட்ரேட்டோடைய மெட்டபாலிசம் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ மெர்ஜ் ஆகிட்டு உங்களுக்கு வந்து அது பிரேக் டவுன் ஆகிட்டு உங்களுக்கு டைஜஷனுக்கு போகும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜில் ப்ரோட்டீன் ஒரு இடத்துல, ஃபேட் ஒரு இடத்துல உங்களுக்கு மெட்டபாலிசம்ஸ் நடந்துகிட்டே இருக்கும் பாடியில். இது வந்து உள்ளே நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். நீங்கள் சாப்பிடாமே ஸ்வாலோ பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அடிக்கிற மாதிரி உள்ளே போய் ஏதாவது பண்ணிக்கோன்னு சொன்னால் அது கார்போஹைட்ரேட்டோடைய டைஜஸ்டிவ் வந்து ரொம்ப டிலே ஆகும் உங்களுக்கு. ஸோ அது அப்போ வந்து உங்களுக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ், அந்த கிளைசிமியா இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்சுலின் லெவல்ஸ் இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப டக்குன்னு பீக்கில் போகிறது இப்படியெல்லாம் இருக்கும். ஸோ டைமும் உங்களுக்கு அதிகமாக எடுக்கும். ஸோ அதனால் சியூ பண்ணி சாப்பிட்றதும் இம்பார்ட்டன்ட். டைமுக்கு நீங்கள் பேட்டர்ன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் ஸ்டொமக்கு அந்த டைமுக்கு ஃபாலோ பண்ணுறது இட்ஸ் வெரி ஹெல்த்தியர். ஓகே. நான் ரீசெண்ட் டைமில் ஒரு செலிபிரிட்டி வந்து ஒரு விஷயம் சொன்னதை நான் கேள்விப்பட்டேன் டாக்டர். அதாவது ஒரு நாளைக்கு ஒரே மீலை 3 வேளையும் சாப்பிட்டேன் 3 மாதத்துக்குன்னு சொன்னாங்க. அதாவது அவங்க இட்லி எடுத்துக்கிட்டாங்களா, 2 இட்லி தான் எடுத்துக்கிட்டாங்களா, அந்த 2 இட்லியை 3 மாதத்துக்கு 3 நேரமும் சாப்பிட்ருக்காங்க. அவங்களுக்கு அந்த வெயிட் லாஸ் வந்து நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இது உண்மையாகவே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தானா? அவங்க சூஸ் பண்ணுற ஃபுட்டை பொறுத்து இருக்கு. இட்லி சொல்லிடுறாங்க, அதுதான் சொல்ல சூஸ் பண்ணுற ஃபுட்டை பொறுத்து இருக்கு. ஸோ இப்போ இட்லின்றது வந்து இட்ஸ் நாட் அ பேட் ஒன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா இட்லியில் வந்து உங்களுக்கே தெரியும் 1:, உங்களுக்கு அந்த உளுந்தும் இருக்கும் அண்ட் ரைஸும் இருக்கும். ஸோ ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட் அண்ட் உங்களுக்கு சிம்பிளாக தெரியும்னா கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் உளுந்து இது இருக்குது. இதுக்கு டச்சாக அவங்க எடுத்துக்கிற விஷயம் இருக்குது. அது வெஜிடபிள்ஸ் நிறையா அவங்க ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க கொஞ்சம் கூட அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான எல்லாம் ஃபர்மெண்டடும் இருக்குது, உங்களுக்கு தேவையான எல்லாமே கிடச்சிடும் உங்களுக்கு. ஸோ அதனால இந்த நியூட்ரிஷியஸ் ஒன்லி. ஸோ கூட எடுத்துக்கிற டிஷ் டச்சும் வந்து சேம் ஒரே டெய்லியும் நான் வந்து வெறும் சட்னி மட்டும் தான் சாப்பிட்டேன் இல்லை தேங்காய் சட்னி மட்டும் தான் சாப்பிட்டேன்னு சொன்னால் அது இருக்காது. அவங்க ஆல்மோஸ்ட் இப்போ அவங்க எடுத்தவங்க வந்து இட்லி கூட வெஜிடபிள்ஸ் நிறைய ஆட் பண்ணியிருப்பாங்க, சைட் டிஷ்ஷஸ் வந்து நிறைய எடுத்திருப்பாங்க, குட் அமௌண்ட் ஆஃப் எடுத்திருப்பாங்க. ஸோ அப்படி எடுத்துக்காம பிளாண்டாக எடுத்துக்கிறது இல்லை. நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இட்லி வந்து இட்ஸ் நாட் அ பேட் ஃபுட். ஸோ குவான்டிட்டி 2 சாப்பிடும்போது ப்ரோட்டீனும் இருக்குது கார்போஹைட்ரேட்டும் இருக்கிறதுனால இட்ஸ் வெரி குட் திங் ஒன்லி. சில பேர் சொல்லுவாங்க நான் வந்து ஃபுல்லாக வந்து கார்போஹைட்ரேட்டே சுத்தமாக ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் எடுத்து போகிறேன், இல்லை வந்து நான் ஒன்லி வந்து குக்கும்பர் மட்டும் சாப்பிட்டுட்டு நான் அப்படி இருக்கேன் அப்படிங்கிற ரொம்ப ராவாக போகிறேன்றவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். நீங்கள் இட்லி டயட் சொல்கிறீங்களா அது ஓகே, பிகாஸ் லாஜிக்காக அதில் 2மே இருக்குது உங்களுக்கு. பிகாஸ் நம்ம பாடிக்கு தேவையான அமினோ ஆசிட் சொல்லுவோம். ஸோ அது அந்த அமினோ ஆசிட் எல்லாமே இருக்கக்கூடிய ஃபுட் வந்து எக்ஸு. ஸோ எக்கு மட்டும் சாப்பிட்டுட்டு நான் வெயிட் லாஸ் பண்ணுறேன்னா இட்ஸ் வெரி குட் ஒன்லி, பிகாஸ் எல்லா 20 அமினோ ஆசிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். கின்வா இதெல்லாம் ரீசன்ட் டேஸில். ஸோ அது மாதிரி இட்லி தோசை அந்த பேட்டரில் வந்து உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு ஒன்றும் அது தப்பானது கிடையாது. சூஸ் பண்ணுற ஃபுட்டு வந்து பொறுத்து இருக்குது, குறைக்குமா இல்லை சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாவது வருமா இல்லை அது நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி ஏதாவது கிரியேட் பண்ணுமான்றது. அண்ட் டாக்டர் ஈச் பாடி வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாடி இருக்கும். ஒருத்தவங்க லீனாக இருப்பாங்க, ஒருத்தவங்க ஃபேட்டாக இருப்பாங்க. பட் எனக்கு வந்து இதுதான் கரெக்டான நியூட்ரிஷன், கரெக்டாக இதுதான் நான் பர் டேக்கு வந்து சாப்பிடணும் அப்படின்றது நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுறது? இட்ஸ் அகெயின் ஏஜ் டிபெண்ட் பண்ணி. எங்களுக்கு வந்து இப்போது படிக்கிறோம் இல்லையா, நியூட்ரிஷன் படிக்கும்போது இந்த ஏஜ்லேருந்து இந்த ஏஜ் வரைக்கும் இருக்க குரூப்புக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கால்சியம் எடுத்துக்கணும், இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மெக்னீஷியம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு மினரல்ஸ்க்கும் சரி ஒவ்வொரு விட்டமின்ஸ்க்கும் சரி ப்ரொபோர்ஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கும் அந்த மாதிரி டிஃபர் ஆகும். ஸோ அந்த ஏஜ் குரூப்பை வச்சு நம்ம அடலசென்ட்டா ஓல்ட் ஏஜா அப்படிங்கிறத வச்சு நம்ம டிஃபர் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டயட்டிஷியன் அதை பண்ணிடுவாங்க. பட் அந்த ப்ரப்போர்ஷன்ஸில் வந்து உங்களுடைய குவான்டிட்டியை அஃபெக்ட் ஆகாத மாதிரி என்னென்ன ஃபுட்டு கொடுத்தா அந்த ப்ரப்போர்ஷன் மீட் ஆகுன்றதை அவங்க உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் இன்னொரு கேள்வி இவங்க கேட்டதுலேருந்து, லைக் இஃப் ஐம் 60 kgs அப்படின்னா நான் வந்து 60 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் எடுக்கணும்னு சொல்லி சோஷியல் மீடியாஸில் நாங்கள் பார்க்குறோம். அது கரெக்ட் வந்து ஒரு எவ்வளோ பாடி வெயிட் இருக்கோ ஒன்று அப்படியே எடுத்துக்கலாம், இல்லை 1.5 வரைக்கும் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஸோ இன்ட்டு மல்டிப்ளை 60
into 1.2 ஆர் 1.5 வரைக்கும் போகலாம். இன்னும் கொஞ்சம் வெயிட் கெயின் பண்ணுறோம் அந்த சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, நாங்கள் அந்த கால்குலேட் பண்ணும்போது மெயின்டைன் பண்ணணுன்றவங்களுக்கு மல்டிப்ளை வித் 1.2, இல்லை கொஞ்சம் வெயிட் கெயின் பண்ணணுங்க 1.5 2 வரைக்கும் போகும். ஸோ அதுக்கு மேலே ஓவர்லோட் பண்ணுறதை கொஞ்சம் யோசிப்போம். ஜூஸ் ஐட்டம்ஸ் பற்றி ஒரு சில கேள்விகள் டாக்டர். ஒரு சைட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா, லைக் பூசணிக்காய் ஜூஸ்லாம் குடிச்சிங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும், கண்டிப்பாக முருங்கைக்கீரை ஜூஸாக வந்து நீங்கள் குடிக்கலாம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ஜூஸாக குடிக்காதீங்க, அது சுகர் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும், அதுல சுகரும் நீங்க நிறைய பேர் ஆட் பண்ணி குடிப்பீங்க, இப்ப ஜூஸ் குடிக்கிறதா வேணாமா? இதுல நீங்க கேட்டதுலயே ஆன்சர் இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் திங் நீங்க கேட்டது வந்து 2 விஷயம் கேட்டீங்க. ஒன்னு முருங்கைக்காய், இன்னொன்னு வந்து பூசணிக்காய். இது ரெண்டுமே வெஜிடபிள் கேட்டகரி. ஸோ வெஜிடபிள்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்துலயுமே சாலிபிள் ஃபைபர்ஸ் இருக்கு. சாலிபிள் ஃபைபர்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா அது வந்து ஜெல்லி மாதிரி உள்ள போயிட்டு பசி கம்மி பண்ணிடும். ஸோ அது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஃபுல்ஃபில்டாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப நேரம் பசிக்காது, அதனால உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த பூசணிக்காயிலையும் முருங்கைக்கீரையிலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சக்கரை போட போகிறது இல்லை. முருங்கைக்கீரையாக சாப்பிட்டாலும் நல்லது, முருங்கைக்கீரை சூப்பாக குடித்தாலும் நல்லது, ஜூஸாக குடித்தாலும் நல்லது தான் உங்களுக்கு. ஸோ இதில் உங்களுக்கு கீரையாக சாப்பிட்டா உங்களுக்கு ஃபைபர்ஸ் நிறைய கிடைக்கும். இந்த ஃபைபர்ஸ் நீங்கள் லாஸ் ஆகிட்டு நீங்கள் ஜூஸ் எடுத்து குடிக்கிறதும் சேம் திங். சாலிபிள் ஃபைபர் உங்களுக்கு கிடைச்சிடும், அதில் இன்சாலிபிள் ஃபைபர்ஸ் நீங்கள் எக்ஸ்க்ரீட் பண்ணி விட்டுடுறீங்க, அவ்வளோதான். பட் வந்து ஜூஸஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான், எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அடிக்கிற மாதிரி தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்மளுடைய பாடி வேலையை கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஸோ அது வந்து ஒரு ஃபைபர் நெட்டை வந்து நீங்கள் கட் பண்ணிடுறீங்க. மிக்சியில் போட்டு அடிக்கும் போது அந்த ஃபைபர் நெட்டை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு ஒரு ஜஸ்ட் டேரெக்டாக உங்களுக்கு அப்சர்வ் ஆகிற மாதிரி ஒரு ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துடுறீங்க, ஈஸியாக ஆகிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லணும்னா உங்களுக்கு ஒரு கற்கண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் தண்ணியில் போடுறீங்கன்னா என்ன ஆகும்னா கொஞ்சம் நேரம் கலக்கிக்கிட்டே இருக்கணும், கரையிறதுக்கு. ஸோ அதே வந்து கொஞ்சம் சுகர் கியூப்ஸ் இருந்தாலோ கொஞ்சம் சுகர் கிறிஸ்டல்ஸ் இருந்தாலோ அதை போட்டுனா கொஞ்ச நேரம் கலக்கணும். குளுக்கோஸை போட்டால் ஒன்றுமே பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு போயிடும். நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கிறது வந்து அந்த குளுக்கோஸ் ஃபார்மேட் மாதிரி. ஸோ நீங்கள் டைரெக்டாக சுகரை வந்து ஸ்பைக் பண்ணி விடுறீங்க. நீங்கள் போகும்போது இன்சுலின் ரெடியாக இருக்கணும் அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. அந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு போய் கொடுக்காதீங்கன்னா எங்களுடைய வேலை. ஹெல்த்தியர் பர்சனாக இருக்கும்போது நீங்கள் வந்து மவுத்தில் சியூ பண்ணணும். சியூ பண்ணும்போது மேஷ் பண்ணுவீங்க, உள்ளே போகும், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட மிக்ஸ் ஆகும். ஸோ அங்கே போயிட்டு அது திருப்பியும் கொஞ்சம் நேரம் ஸ்ப்ளிட் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ எனர்ஜி கொடுக்கும்போது அது கரெக்டாக இன்சுலின் செக்ரீட் ஆகி உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லாமல் நீங்கள் குடிக்கிறீங்கன்னா ஒன்று ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கணும், ஹில் பர்சனாக இருக்கணும், இல்லை எனக்கு சடனாக நான் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடல, எனர்ஜி எனக்கு வேணுன்ற பர்சனாக இருக்கட்டும். அக்கேஷ்னலாக நீங்கள் ஜூஸ் எடுக்கிறது வந்து இட்ஸ் ஓகே. டிஃப்ரென்ஸ் இவ்வளோ தான். நீங்கள் ஃபைபர் எடுத்துக்கூடாது, ஜூஸே நான் குடிக்கக்கூடாதுங்கிற மாதிரி கான்செப்ட் கிடையாது. பட் எந்த டைமில் எடுத்துக்கணுங்கிறது இருக்குது. நான் இப்போ வந்து ஆல்ரெடி டயபெட்டிக், நான் ஜூஸ் குடிக்கணுமானா குடிக்கலாம். எப்போனா டக்குன்னு லோ சுகர் ஆகுதுன்னா குடிக்கலாம், சரிங்களா? ஸோ அதை தவிர வந்து எனக்கு நான் ரெகுலராக குடிக்கணுங்கிற அளவுக்கு கிடையாது. நீங்கள் கொஞ்சம் ஒர்க் கொடுங்க, மவுத்துக்கு ஒர்க் கொடுங்க, பிகாஸ் யூ நீட் அ ஃபைபரை ஸ்கிப் பண்ணிவிட்டு சிம்பிளாக, அதாவது லேசி ஃபெல்லோஸ் இருப்பாங்க இல்லையா, அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த ஜூஸஸ் கான்செப்ட்லாம். நேச்சுரலாக கிடைக்கிறத நேச்சுரலாக நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுக்கு எந்த ப்ராப்ளம்ஸும் இருக்காது, ஃபுல் ஃபைபர்ஸும் கிடச்சிடும். ஸோ சேம் திங் நான் சொன்னது தான், நம்மளுக்கு ஃபுல் இதுக்கும் நீங்கள் ஒர்க் கொடுத்து அது ஸ்லோ எனர்ஜியாக கொடுக்குறீங்க. ஸ்லோவாக அந்த கற்கண்டு நீங்கள் எப்படி ஸ்லோவாக நீங்கள் கரைச்சி பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஸ்லோவாக அந்த உங்களோட பிளட்டை வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. பிளட்டில் வந்து அது ஸ்லோவாக கரைஞ்சி போகும்போது அது ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எடுத்த உடனே ஃபுல்லாக நீங்கள் குளுக்கோஸ் மாதிரி கொடுக்குறீங்கன்னா அது உங்களோட பிளட்ல வந்து சுகர் லெவலில் ஸ்பைக் பண்ணும். அதை திருப்பி நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக இன்சுலின் ஒர்க் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணி கொண்டு வரும். ஓகே. ஸோ அந்த டிஃப்ரென்ஸில் வந்து ஹை பிக் போயிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஜூஸும் குடிச்சிட்டேன், அடுத்தது ஏதோ ஒரு பர்கர் பீஸா அது மாதிரி ஏதோ ஒன்று ஜங்க் ஃபுட்டும் சாப்பிட்டேன், ஃபுல் அதுவும் கார்பு, அதுவும் உள்ளே போய்ட்றான். எல்லாம் நான் குடிச்சு உள்ளே போயிட்டு அவ்வளோ சுகரையும் நீங்கள் வந்து கம்மி பண்ணி என்ன ஆகும்னா நீங்கள் எனர்ஜி பண்ணாத போது ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வந்துடும் பாடியில். ஓகே. ஸோ இப்போ வெயிட் கெயின் ஈஸியாக இருக்கும். ஸோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் உங்கள் ஆக்டிவிட்டி. நான் வந்து சொன்னேன், நான் ரன்னிங்கில் இருக்கேன், ஸ்போர்ட்ஸ் பர்சன், நான் ஸ்போர்ட்ஸ் விளையாடிட்டு வந்துட்டேன், சடனாக எனக்கு ட்ராப் ஆகுது, ஜூஸ் குடிக்கிறேன், குளுக்கோஸ் குடிக்கிறேன், இட்ஸ் அப்சல்யூட்லி இட்ஸ் குட். அண்ட் டாக்டர் வந்துட்டு இப்போ நிறைய பேர் வந்து நான் வந்து ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கேன், நான் வெயிட் கம்மியாக பண்ணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் எங்களுக்கெல்லாம் நாங்கள் நல்லா தான் சாப்பிட்றோம், அட் த சேம் டைம் எங்களுக்கு ஒர்க்கும் வந்துட்டு ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸும் வந்துட்டு பண்ணுறோம். பட் ஆனால் வெயிட் கெயினே ஆக மாட்டேங்குது. ரீசன் நல்ல மெட்டபாலிக் ரேட் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கலாம். நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிட்டு உங்களுக்கு போகாததாக இருக்கலாம். உங்களுக்கு பாடியோடது ஒன்று அதுதான் மேஜராக. ஏன்னா அது வந்து இட்ஸ் கிஃப்டட். சில பேர்லாம் எவ்வளோ சாப்பிட்டாலும் ஏறாது, அது கிஃப்டட். ரெண்டாவது வந்து ஹெரிடிட்டியாக இருக்கலாம். ஸோ பேரண்ட்ஸும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் அப்படி தான் இருந்திருப்பாங்க, உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். ஸோ மேபி சில பேரண்ட்ஸ் வந்து லைஃப் லாங் அப்படி தான் இருப்பாங்க.
எல்லாமே. ஸோ நீங்களும் அதே ஜீன்லேருந்து வர்றதுனால ஸோ உங்களுக்கு என்ன சாப்பிட்டாலும் உங்களுக்கு வெயிட் கெயின் இருக்காது. அதுதான் ஆனஸ்டான விஷயம். அந்த ஜீன் வழியாக வர்றது. அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்திருப்பாங்க, ஒரு 40+ அப்புறம் டக்குன்னு வெயிட் போட்டிருப்பாங்க. சேம் உங்களுக்கும் நடக்கலாம். ஸோ இது வந்து இட்ஸ் லைக் டிஃபரன்ஸ் பீப்புளுக்கு. ஸோ உங்களுடைய மெட்டபாலிக் ரேட் கரெக்டாக இருக்குன்னு வந்து இட்ஸ் கிஃப்டட். ஸோ அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. அதனால வந்து அது பேடெல்லாம் இல்லை. ஸோ அதில் வந்து இன்கேஸ் நான் கம்மியாக ஆனஸ்ட்டாக அப்படிலாம் இல்லை, சாப்பிடவே இல்லை, பட் வெயிட் கெயினும் ஆகலைன்றவங்களுக்கு நம்ம வந்து ப்ரோட்டீன் கொடுத்தோ டயட் மாடிஃபை பண்ணியோ என்ன மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம், என்ன ஃபுட் பேட்டர்னில் என்ன மாற்றலாம்னு சொல்கிறது இட்ஸ் ஓகே. பட் நல்லா சாப்பிட்டோம் வெயிட்டே போடவே மாட்டேங்கிறது இட்ஸ் கிஃப்ட் ஒன்லி. நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. ரைஸ் இல்லாம ஒரு மீல் கூட இருக்காது, பட் ஆனா வந்து குண்டே ஆக மாட்டோம். அது மெட்டபாலிக் ரேட் வந்து நம்மளுக்கு வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ சில பேருக்கு அது இருக்காது. ஸோ அந்த மெட்டபாலிக் ரேட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான் நம்ம கட்டு வரைக்கும் போய் பேசணும். ஓகே டாக்டர், இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட எல்லா கொஸ்டினுக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய பதில்கள் சொல்லியிருக்கீங்க. எங்களுக்கு நிறைய தெரியாத விஷயங்களையும் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. அண்ட் ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோ. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் us today. தேங்க்யூ மேம். தேங்க்யூ.